guys, இந்த வீடியோவில் டாப் 7 அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMWவோட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக். இந்த F450 GS பார்த்தீங்க அப்படின்னா KTMோட 390 அட்வென்ச்சர் அண்ட் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அப்கமிங் எக்ஸ்பல்ஸ் 420 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த F450 GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான விஷயம் இருக்குங்க. இது வந்து ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 450cc parallel ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டார்க் எல்லாமே தாறுமாறா இருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 48 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறதுனால ரொம்பவே லாங்கான டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆஃப் ரோடு ABSும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த F450 GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ், அக்ரெசிவான அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பைக்ல இருக்கு. அண்ட் கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், 6.5 இன்ச் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த பைக்கோட டிசைன் அண்ட் இந்த பைக்கோட அந்த கிராஃபிக்ஸ், கம்ஃபர்டபுள், இது எல்லாமே ரொம்ப தாறுமாறா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 1300 GS அப்படிங்கிற பைக்கோட ஒரு இன்ஸ்பயர்ட்ல ரெடியான பைக் தான் F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக். ஸோ அதனால இந்த பைக்கோட பிரைஸுமே ரொம்பவே அதிகமான ஒரு பிரைஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இயருக்குள்ள இந்த F450 GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை BMW கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300ங்க. ரொம்ப வருஷமா இந்த ரெபல் 300 அப்படிங்கிற ஒரு க்ரூசர் பைக் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த 2025ல லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹோண்டா கிட்ட இருந்து. ஸோ பிரைஸை பொறுத்த வரைக்கும் 2 lakhல இருந்து 2,20,000க்குள்ள எக்ஸோரூம் பிரைஸ் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த க்ரூசர் பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 286cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்க போகுது. மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் கண்டிப்பா 140 130க்குள்ள தான் இந்த பைக்கால டாப் ஸ்பீட் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கும் அண்ட் டியூவல் சேனல் ABSும் கொடுத்திருக்காங்க. 16 இன்ச் வீல் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல இருக்கு. அண்ட் இந்த ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் 11.2 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் 165 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல கிளஸ்டர் உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக்ல கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்டான ஒரு க்ரூசர் பைக். ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸுக்கு ரைவலா தான் ஹோண்டா இந்த ரெபல் 300 இந்த 2025ல லான்ச் பண்ண போறாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட X350ங்க. X350 அப்படிங்கிற ஒரு பெஸ்டான பைக்கை இந்தியாவில் திரும்பவும் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி X440 இருக்கு. பட் அந்த அளவுக்கு பெருசா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரா இருந்தாலும் அந்த பைக்ல இன்னும் நிறைய பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா X350 அப்படிங்கிற பைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பார்க்க ரொம்ப ஸ்மாலான பைக்காகவும் இருக்கும், நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹார்லி டேவிட்சன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த X350. ஸோ இந்தியாவில் இந்த 2025ல நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 350cc பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா parallel ட்வின் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டமில் இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. 37 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 32 நியூட்டன் டார்க் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் ரியரில் இருக்க போகுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ராக் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க X440 பொறுத்த வரைக்கும். பட் இந்த X350ல உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 195 கிலோகிராம் இருக்கும். 13.5 லிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத ஹார்லி டேவிட்சன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாடர்னான டிசைன், அந்த மாடர்ன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன்,
ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கலர்ஸ் அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா ஹார்லி டேவிட்சன் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 2025 இந்த ஹார்லி டேவிட்சனோட X350 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிமிலர் பைக்ஸ் நீங்கள் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா KTMோட 390, கவாசக்கியோட நிஞ்சா 300 அண்ட் கியூஜோ மோட்டாரோட SRB 300 இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரைவலாக தான் ஹார்லி டேவிட்சன் X350 வந்து லான்ச் பண்ண போறாங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக் அப்பாச்சி RTX 300 அப்படிங்கிற இந்த பைக் எனி டைம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்த பாரத் எக்ஸ்போ 2025ல இந்த பைக்கோட ஃபுல் இமேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த RTX 300 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு 300cc தரமான ஒரு பைக்காக இருக்குங்க. அட்வென்ச்சர் பைக்கில் 35 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 19 இன்ச் அலாய் வீலும் ரியரில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் RTSX கான்செப்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் இயர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு TFT யூனிட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்காக இருக்குங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 299cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. லிக்விட் கூலிங்கில் தான் வரப்போகுது. பைக்கோட பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டிசைன் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTX 300 இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ்டனோட கிராஸ் ஃபயர் 125 அப்படிங்கிற இந்த ஒரு பைக். பிரிக்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் 500cc உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2025ல இதுக்கப்புறமா வந்து கிராஸ் ஃபயர் அப்படிங்கிற மாடலில் 125cc பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஸ் ஃபயர் 125 பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரியாவில் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர்டு இன் சைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125 ரைவலாக இருக்க போகுது. இந்த பைக் யூரோப்பியன் மார்க்கெட்லையும் சேல் பண்ண போகிறாங்க. அண்ட் இட்டாலி அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேலையும் வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஃபயர் 125 2019ல ஆட்டோமோட்டோ ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125 அப்படிங்கும்போது நமக்கு நல்ல ஒரு தரமான 125cc இருக்கும். அதாவது நல்ல பவர்ஃபுல்லான 125cc நம்ம பிரிக்ஸ்டன் 125ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஆறாவதா பார்த்தீங்கன்னா சுசுகியோட V-Strom 160ங்க. ஸோ சுசுகியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அஃபோர்டபுள் பைக்ஸ் நம்ம ஜிக்ஸர் XF இந்த மாதிரி மாடல்ஸை சொல்லலாம். ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் 125லாம் இருக்குது, அவெனிஸ்லாம் இருக்கு. பட் இந்த V-Strom பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 250cc இந்தியாவில் இருக்கு. பட் 160cc இப்போ ரீசெண்டாக நிறைய அதர் ஏஷியன் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் ஒரு 1,50,000 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கொடுத்து லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 160cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 14.75 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிராப் ரெயில்ஸ் இருக்கு, USB சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்கு. அதே சமயம் பிரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கடைசியாக ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரிலியாவோட டியூராக் 457 அப்படிங்கிற 450cc உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஆப்ரிலியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 457 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா F450 GS அப்படிங்கிற BMWவோட பைக்குக்கும் KTMோட 390 அட்வென்ச்சர் அண்ட் ஹிமாலயனோட 450க்கும் வந்து ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டூராக் 457ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டூனோ 457 அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய RS 457ங்கிற பைக்கோட சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுனால டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹையான ஒரு டிசைன், சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்குது. லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு.
கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டியூவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனை தான் இந்த டுராக் 457ல ஆப்ரிலியா கொடுத்துருக்காங்க. இந்த 2025ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 7 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.